வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு கிடைக்கிற உரிமைகள்ல ரொம்பவே முக்கியமானது சரத்து 22. நம்ம சுதந்திரத்தை பாதுகாக்கிற ஒரு கேடய மாதிரின்னு சொல்லலாம். ஒருவேளை யாரையாவது கைது செஞ்சா அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒருத்தரை கைது செஞ்சா நம்ம அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு என்ன மாதிரியான உடனடி பாதுகாப்பை கொடுக்குது? இந்த கேள்விக்குள்ள தான் நம்ம இன்னைக்கான முழு விவாதமே அடங்கியிருக்கு. வாங்க தேடலாம். இந்த சரத்து 22 முழுசா புரிஞ்சுக்க நம்ம பேச்ச இந்த 5 தலைப்புகளா பிரிச்சிருக்கேன். முதல்ல குடிமகனோட பாதுகாப்பு, அப்புறம் சாதாரண கைது, தடுப்பு காவல்னா என்ன, அதுல ஆலோசனை குழுவோட பங்கு என்ன, கடைசியா சுதந்திரத்துக்கும் பாதுகாப்புக்கும் உள்ள தொடர்பு. இப்படி ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல்ல சரத்து 22 எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட முக்கியமான நோக்கமே குடிமக்களை தன்னிச்சையான கைதிலிருந்தும் விசாரணையே இல்லாம காவல்ல வைக்கிறதுலேருந்து காப்பாத்துறது தான். அதாவது நினைச்ச உடனே யாரையும் கைது பண்ணிட முடியாது, அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த சரத்து 2 அலகலகு பாதைகள்ல வேலை செய்யுது. இத 2 தனித்தனி ரூல் புக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னு சாதாரண கைதுகளுக்கு, இன்னொன்னு ரொம்ப ஸ்பெஷலான சூழ்நிலைகளுக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது பெரும்பாலான கைதுகளுக்கு பொருந்தக்கூடிய பொதுவான விதிகள். ஒரு சாதாரண குற்றத்துக்காக ஒருத்தரை கைது செஞ்சா அவருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டம் கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்கு 3 முக்கியமான உரிமைகளை உடனே கொடுக்குது. 1. எதுக்காக உங்களை கைது பண்றோன்னு சொல்லணும். 2வது, நீங்க விரும்புற வக்கீல்கிட்ட பேசவும் அவர் மூலமா வாதாடவும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. 3வது, உங்களை கட்டாயமா பக்கத்துல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த 24 மணி நேர ரூல். கைது செய்யப்பட்ட ஒருத்தரை பயண நேரத்தை கணக்குல எடுத்துக்காம சரியா 24 மணி நேரத்துக்குள்ள மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி ஆகணும். இந்த காலக்கெடு எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகமும் நடக்காம தடுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பொதுவான விதிகளுக்கும் ஒரு பெரிய விதிவிலக்கு இருக்கு. அந்த விதிவிலக்கு தான் தடுப்பு காவல் சட்டம். இது முற்றிலும் வேற ஒரு களம். முதல்ல தடுப்பு காவல்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாருன்னு கைது பண்றது சாதாரண கைது. ஆனா ஒருத்தர் எதிர்காலத்துல நாட்டு பாதுகாப்புக்கோ இல்ல பொது அமைதிக்கோ ஆபத்தா இருப்பாருன்னு அரசாங்கம் நினைச்சா அந்த ஆபத்தை தடுக்கிறதுக்காக அவரை காவல்ல வைக்கிறது தான் தடுப்பு காவல். அதாவது குற்றம் நடக்குவதற்கு முன்னாடியே தடுக்கிற ஒரு நடவடிக்கை இது. இங்க பாருங்க, இந்த 2 பாதைகளுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். சாதாரண கைதுங்கிறது குற்றம் நடந்த பிறகு தண்டனை கொடுக்கறதுக்காக. ஆனா தடுப்பு காவல்ங்கிறது குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்காக. அதனால இதுக்கு சிறப்பு விதிகளும் பாதுகாப்புகளும் இருக்கு. அப்போ நாம முன்னாடி பார்த்த அந்த 24 மணி நேர ரூல், வக்கீல பார்க்கிற உரிமை மாதிரியான பொதுவான பாதுகாப்புகள் யாருக்கு பொருந்தாது? 2 பேருக்கு தான். 1, பகை நாட்டு அந்நியர், அதாவது இந்தியாவோடு போர்ல இருக்கிற ஒரு நாட்டைச் சேர்ந்தவங்க. இன்னொன்னு, இந்த தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவங்க. பொதுவான உரிமைகள் பொருந்தாதுன்னா அப்போ அவங்களுக்கு என்னதான் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்களுக்கும் சில பாதுகாப்புகள் இருக்கு. அங்கதான் இந்த ஆலோசனை குழு அப்படிங்கிற அமைப்பு உள்ள வருது. அவங்களோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். ஒருத்தரை தடுப்பு காவல்ல வச்சா முறையான மறு ஆய்வு இல்லாம அதிகபட்சமா 3 மாசம் வரைக்கும் தான் காவல்ல வைக்க முடியும். அரசியலமைப்பு இந்த ஆரம்ப கால வரம்ப ரொம்ப தெளிவா நிர்ணயிச்சிருக்கு. 3 மாசத்துக்கு மேல காவலை நீட்டிக்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. இந்த தடுப்பு காவல் செயல்முறை எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல காவல் ஆணை பிறப்பிக்கப்படும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எதுக்காக அவரை காவல்ல வச்சிருக்கோன்னு சொல்லணும். அவர் அந்த ஆணைக்கு எதிரா முறையிட வாய்ப்பு கொடுக்கணும். அப்புறம் 3 மாசத்துக்குள்ள ஆலோசனை குழு இந்த வழக்க மறு ஆய்வு செய்யும். காவலை தொடர போதுமான காரணம் இருக்கா இல்லையான்னு அந்த குழு அறிக்கை கொடுக்கும். அப்போ இந்த ஆலோசனை குழுனா யாரு? சிம்பிளா சொல்லணும்னா இவங்க நீதித்துறை சார்ந்த வல்லுநர்கள். உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறவங்க இல்ல இருந்தவங்க இல்ல அந்த தகுதி இருக்கிறவங்கள வச்சுதான் இந்த குழுவை அமைப்பாங்க. இதனால மறு ஆய்வு நடுநிலையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தடுப்பு காவல் சம்பந்தமான சட்டங்களை இயற்றுவதில் இறுதி அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. எவ்வளோ காலம் காவல்ல வைக்கலாம், ஆலோசனை குழு எப்படி விசாரணை நடத்தணும், சில சமய குழுவோட கருத்து இல்லாமலேயே காவலை நீட்டிக்கலாமான்னு எல்லாத்தையும் நாடாளுமன்றம் தான் சட்டங்கள் மூலமா முடிவு செய்யும். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 2 வெவ்வேறான பாதைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அதாவது ஒரு பக்கம் தனிநபர் சுதந்திரம், இன்னொரு பக்கம் நாட்டின் பாதுகாப்பு. இந்த அட்டவணைய பாருங்க, எல்லா வித்தியாசங்களும் ஒரே இடத்துல தெளிவா இருக்கு. சாதாரண கைதுக்கு நோக்கம் தண்டிப்பது,
தடுப்பு காவலுக்கு நோக்கம் தடுப்பது. ஒண்ணுல 24 மணி நேரத்துல மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி போகணும், இன்னொன்னுல அது கிடையாது. மறு ஆய்வு ஒண்ணுல மாஜிஸ்ட்ரேட்டால உடனே நடக்கும், இன்னொன்னுல ஆலோசனை குழுவால் 3 மாசத்துக்குள்ள நடக்கும். இப்படி ரெண்டுக்கும் அடிப்படையிலேயே பெரிய வேறுபாடுகள் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா சரத்து 22 ஒரு தராசு மாதிரி. ஒரு தட்டுல தனிநபரோட சுதந்திரம் இருக்கு, இன்னொரு தட்டுல ஒட்டுமொத்த தேசத்தோட பாதுகாப்பு இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கொண்டு வர முயற்சி பண்ற ஒரு முக்கியமான அரசியலமைப்பு உரையாடல் தான் இந்த சரத்து.